போட்டு வச்சுக்குவான்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த டாக்டர் பொண்ணு வீட்டுல அவளுடைய ஃப்ரெண்டு தூங்கி எந்திரிக்கிறா. அவளுக்கு அந்த டாக்டர் பொண்ணோட தங்கச்சி வந்து காஃபி குடுக்குறா. காஃபி குடிச்சிட்டு அந்த டாக்டர் பொண்ணோட தங்கச்சி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய போட்டோவெல்லாம் காமிச்சு அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் அக்கா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த குட்டி பையன் அவங்க அம்மா பாட்டி எல்லாமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை தான் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்க பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து அந்த டாக்டர் பொண்ணு குளிச்சுட்டு சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு உள்ள வந்து என்ன அருவாளு உலக்கையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறா. உடனே அவ இது எல்லாமே எங்க குலசாமி, இவங்க எல்லாம் தான் எங்களுக்கு காவல் தெய்வம்னு சொல்லி சொல்றா. இவ உடனே சிரிச்சுட்டு அதை கொஞ்சம் கேலியா பேசுறா. அப்பதான் அந்த அருவாள் கூட அந்த சாமியை சின்ன வயசுல எங்க அண்ணனுக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கூட நம்பாம கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுறா. அதை கேட்டதான் அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, நீ குளிக்காம ரூம்குள்ள வந்ததே தப்பு, தயவு செஞ்சு வெளியே போன்னு சொல்ல. அந்த டாக்டர் பொண்ணுடைய ஃப்ரெண்டும் உன்னோட சென்டிமெண்ட் உன்னோடய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு அவளுடைய தங்கச்சி கிட்ட போய் கருப்பு கோயில் எங்க இருக்கு, என்னை கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்கறா. அந்த பொண்ணு சரி நீங்க குளிச்சுட்டு வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறா. போற வழியில அவங்க சுடுகாடெல்லாம் தாண்டி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மலையில மேல போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த டாக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டு கூப்பிடுறா. ஆனா அவ தங்கச்சி வர முடியாதுன்னு சொல்லி. ஏன்னு கேட்டா தப்பு பண்றவங்க எல்லாம் கருப்பு தண்டிப்பாரு, தண்டிச்சதுனால இறந்து போறவங்களை கொண்டு போய் அந்த மலைக்கு மேலதான் போடுவாங்க, அதனால நான் வர முடியாதுன்னு அவ சொல்றா. ஆனா அந்த டாக்டர் பொண்ணுடைய ஃப்ரெண்டு கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் போயே ஆகணும், வா போலான்னு சொல்லி போலான்னு சொல்லி மேல போகும்போது கரெக்டா அந்த வெள்ளை குதிரை வந்துருது. அந்த குதிரை அந்த கருப்பு கோயில பார்த்து ஓடி போகுது. உடனே ஊர்க்காரங்க எல்லாம் சாமி வந்துருச்சு, எதுக்காக வந்துருச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த குதிரை பின்னாடியே ஓடுறாங்க. அந்த குதிரை கருப்பு கோயில தாண்டி அந்த பக்கம் போயிருது. இவங்க ஊர்க்காரங்க எல்லாம் கருப்பு கோயில போய் நின்னுட்டு கீழே விழுந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. பார்த்தா போன தெய்வத்துக்கு திரும்பி வர தெரியாதா, சாமி திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி கும்பிடுறாங்க. அப்பதான் காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த அருவாள் மறுபடியும் அங்கேயே வந்திருக்கு.